இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான். இது ஏவா வேலு. பேரரசர் போல ஸ்டாலின், சிற்றரசர் போல உதயநிதி, இது KN நேரு. இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு இருந்த ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு நிலைமை. சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து, கட்சி உணர்வு மறந்து, இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடு தான், கட்சி தான். திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே இருந்தார் பழைய கருப்பா. அவர் அங்கேயே போய் சேர்ந்தார். ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா? அது 15 பைசா தான். இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில்லைன்னு தோணுது. இப்போ நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள் இப்போ திராவிட மாடல் பேச்சு. இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின். உதவாங்க போறாடா, டேய் உட்கார்றா, என்ன பேசுகிற, என்னையா நீ மந்திரி தானே, நீ மந்திரி தானே. நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன், ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை? கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடிதிருத்தினர் பூனையை பிடித்து சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார். ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறார். மூன்றாம் தர மக்களைப் போல் நடத்த நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா? இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. இப்போ நடக்குது, அன்னைக்கு நடக்கல. உங்கள் அப்பா வீட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசென்ட் லேடி, அவங்க வார்த்தையை அளந்து பேசுங்க, கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே நம்ம பதில் சொன்னார், யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி நாங்கள் செய்வோம். நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன். ஈவேரா, அண்ணா, கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்கார். பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம், அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது ஷானியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது. மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம், பச்சை துரோகம். இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்களா? தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார். பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கை சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது. பள்ளு பறையனெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடானுங்க, அதனால வேலையில்லா திண்டாட்டம். சசி இல்லைங்க, அதை கேட்கலாம். இந்த பெரியாரை தான் அவர் சொல்லியிருக்காரு. இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று. தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறுகிறேன். தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி. தமிழ் ஒரு நியூசன்ஸ். தமிழ் புலவர்கள் பொய்யர்கள், சமூக எதிரிகள். இவரைத்தான் சொல்கிற நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி. திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம்? அவர் பெண்கள் சுயேட்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி, எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும். ஆண்கள் 2 வைப்பாட்டி வைத்துக் கொண்டால் பெண்கள் 3 ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பெரியார் மண். இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம்னு சொல்கிறோம். தேசிய காங்கிரசும் காந்தியும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்துவத்துக்கும் அவசியம். காங்கிரஸ் அழியணும். அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறுக்கி தின்னும் பேசியிருப்பார். அதை பொறுக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது. திமுக பேரணியில் என்ன பேசலாம்? பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன், இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல் இருக்கிறது. இவரை போய் நிர்மலா சீதாராமன்ட்ட இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது. எந்த பத்திரிகையும், எந்த அரசியல் கட்சியும், எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை, துக்ளக்கை தவிர. அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும், அவள் பரிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. இதெல்லாம் பழைய அந்த காலத்தில் திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரியுது, நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது. மனைவியை இழந்த நேரு, கணவனை இழந்த பண்டார நாயக்கா 2 மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள்? இது அண்ணாதுரை.
கருணாநிதி காட்டுமிராண்டி, மலம், தேவடியாள், துரோகி, விபச்சாரி, கைக்கூலி, பித்தலாட்டக்காரன், அயோக்கியன், பூனை, மாடு, குள்ளநரி, காண்டாமிருகத்தோழன், அண்டங்காக்கா, முட்டை, பெரிய கருப்பு, சேவல் காவடி, கோமாளி, கூத்தாடி, பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ், காந்தாரி, சூர்பனகை, செல்லாக்காசு, போதை நடிகர், தரகர், மந்தபுத்தி, வேலிதாண்டிய வெள்ளாடு, ஓடுகாலி, புறம்போக்கு, கள்ளத்தோணி, குடிகாரன், வாழமட்டை. இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம். இதை தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி. சோற்றால் அடித்த பிண்டங்கள். தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை, அதனால தமிழர்கள் தான் சோற்றால் அடித்த பிண்டங்கள். இதை பழகருப்பையா புக்கு எழுதியிருக்காரு, ஒன்று காப்பி இருக்காரு இங்கே ஏதோ வச்சுருந்தேண்ணே. திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழையகருப்பா. சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி. அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும். நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு கூட நான். அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட அழுவார் சில சமயம். அந்த மாதிரி நான் ஒரு 1967 தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங், ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சார் சார். ஆடிப்போட்டேன் நான். அது ஒரு ஏழை கேட்டார்னாக்க நம்ம இவ்வளோ அவருக்கு ஏழ்மைக்கு சம்பந்தமே கிடையாது, ஆனால் ஏழையை வர்ணிக்கிறத அப்படி வர்ணித்தார் அவர். அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி. அவர் என்ன பண்ணார், திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல, வாரிசு யார் என்று கூறுவதற்கு, இப்படி தான் ஆரம்பித்தார். ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார், நானா வாரிசா? அங்கேருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன். கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன். எவ்வளோ கிளவராக மாத்திரார் பாருங்க. இது 2013. இறுதியாக அவர் மு.க. ஸ்டாலின் முதல்வராவதற்கு வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு. 2016 உயிர் எழுதிட்டு வரப்போ 30 வருஷம் ஆச்சு சார். இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை, குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அச்சீவ்மெண்ட்டை அவருக்கு உண்டு. ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போச்சு சார். 2014 உதயநிதி சொல்கிறார், எனக்கு அரசியல் ஆசை இல்லை. 2016 சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார், என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள். 2019 உதயநிதி இளைஞர் அணி செயலாளராகிறார். 2018 எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். 2021 தேர்தலில் போட்டியிடுகிறார். 2022 அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை. மே மாதம், நவம்பர் மாதம் அமைச்சராவேன் என்பது வதந்தி. 2022 டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர். எப்படி அப்படியே ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய சொரூபமே, அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல், வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆயிடுது. வாரிசு அரசியல் தான் செய்கிறோம். யார் வாரிசு? பெரியார் வாரிசு, அண்ணா வாரிசு, கலைஞர் வாரிசு. முதல் 2 பேருக்கும் வாரிசே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ராஜாவும் மண்ணுக்குள்ளே தான் போவான், சிப்பாயும் மண்ணுக்குள்ளே தான் போவான். சண்டை நடக்கும்போது தான் ராஜா முன்னாடி இருப்பான். நம்ம ராஜாக்களை பெரிய பெருமையாக வைத்து ராஜா அவனுக்கு ஒரு வால், அவனுக்கு ஒரு பாடி கார்டு, அவனுக்கு ஒரு மேலே ஒரு உட்கார வச்சுருப்போம். பட் அந்த வாரில் ராஜா இறந்ததுக்கப்புறம் நம்ம மண்ணுக்குள்ளே தான் போகணும். செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே சிப்பாய் அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறான், ராணி அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறாங்க, ராஜாவும் அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறாங்க.
உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஹியூமிலிட்டி இருக்கட்டும், தன்னடக்கம் இருக்கட்டும். அது கரூர் மண்ணில், இந்த அமராவதி ஆற்றுல, காவேரி பாசனத்தில், நாமெல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் அது உள்ளே நம்ம கூட வந்துருச்சுங்க. அது ஹியூமிலிட்டி, தன்னடக்கம். லைஃப்பில் என்னோட மிக மிக ஒரு சிறந்த ஒரு நண்பர், உயிர் நண்பர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். காஃபி டே சித்தார்த்துன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அது ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு நியூஸ். காஃபி டேவோட அதிபர், 14,000 கோடி சொத்து இருக்கும் ஒரு மனுஷன், 8,000 கோடி ரூபா கடன் இருக்குது, அவர் இறந்து போயிட்டார், சூசைட் பண்ணிட்டார் அப்படின்னு. எனக்கு அவர் ரொம்ப பர்சனலாக பழக்கம். இறந்து போகிற கொஞ்ச நாள் முன்னாடி கூட நாங்கள் ஒரு 3.5 மணி நேரம் உட்காந்து வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த மனுஷன் இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து அடக்கம் பண்ணுறாங்க. 1,00,000 பேர் வந்திருந்தாங்க. அவரோட லாஸ்ட் இதுக்கு 1,00,000 பேர் வந்தாங்க. 1,00,000 பேர்த்தில் 99,050 பேர் பார்த்தீங்கன்னா அவர் எஸ்டேட் தோட்டத்தில் வேலை செய்கிற கூலி தொழிலாளர்கள். ஒரு 50 பேர் தான் நம்மளை மாதிரி படித்த மேதைகள், நாமளே சொல்லிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆளுங்க. எங்களை மாதிரி ஒரு 50 பேர் நாங்கள் இருந்தோம். 99,000 பேர் எஸ்டேட்டில் வேலை செய்கிற. ஏன்னா அவரோட 35,000 ஏக்கர் எஸ்டேட் இருக்கேன், 35,000 ஏக்கர் எஸ்டேட் வச்சுருக்காரு. அவர் பிறக்கும்போது ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர். எல்லாரும் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு மகான் இறந்துட்டாருங்க, ஒரு புனிதமான மனுஷன் இறந்துட்டாருங்க, காந்தி இறந்துட்டாருங்க, தங்கமானவர் இறந்துட்டாரு பாருங்க. யாருமே வந்து 14,000 கோடி இறந்துட்டாரு பாருங்க, காஃபி டே ஓனர் இறந்துட்டாரு பாருன்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். 60 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் வந்து ஒரு மக்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய ஒரு வள்ளலா நிறைய பேர்த்த படிக்க வச்சு, சிக்மங்களூரில் ஹி ரன்ஸ் அ ஃப்ரீ ஹாஸ்பிட்டல். சிக்மங்களூர் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் கேஷ் கவுண்டரே கிடையாதுங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பில்லிங் கவுண்டரே இல்லை. வருஷத்துக்கு 6 கோடி ரூபா செலவு பண்ணுறாரு. எந்த மக்கள் யார் வேணாலும் சிக்மங்களூர் மக்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போய் என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ எடுத்துகிட்டு வரலாம். கேஷ் கவுண்டர் கிடையாது. 6 கோடி ரூபா இவர் ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்குறாரு. ஸ்கூல் நடத்துகிறார். 1,500 பேர்த்துக்கு மேலே ஃபீஸ் கட்டுறாருங்க வருஷத்துக்கு. அவரு வள்ளல், அவரு பெரிய ஒரு மனுஷன். இறக்கும்போது நம்ம யாருமே பணத்தை பற்றி பேசலாம். நம்ம எல்லாருமே பேசினது அந்த மனுஷனோட குவாலிட்டி பற்றி தான் பேசணும். இது தன்னடக்கத்தில் வர்றது. நீங்கள் எல்லாரும் கூட இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் நம்ம எல்லாரும் கொஞ்சம் தன்னடக்கம் கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்குது. இது நான் பார்த்தது, போலீஸாக இருந்து பார்த்தது, நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். கொஞ்சம் பணம் சம்பாரிச்சோடனே அந்த பெருமை அப்படிங்கிறது நமக்கு வந்துடுது. தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அதுக்குள்ளே போகக்கூடாது. தன்னடக்கம் இருக்க இருக்க உங்களுக்கு தம்மான்னு சொல்லுவோம். புத்தா அவர் வந்து தம்மான்னு சொல்கிறார், யூனிவர்சல் ஆஃப் நேச்சர். நேச்சரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னும் மேலே போகிறதுக்கு. மேலே போனதுக்கப்புறம் தன்னடக்கம் இருக்கா, உங்களுக்கு நேச்சரே ஹெல்ப் பண்ணி இன்னும் மேலே புஷ் பண்ணும். இன்னும் தன்னடக்கம் இருக்கா, மேலே மேலே போவீங்க. ஸோ இதையும் தயவு செஞ்சு கற்றுக்குங்க. ஐஏஎஸ் வரணுமா, மேடம் எங்கள் ஐஏஎஸ் இருக்காங்க, நான் இப்போ ஐபிஎஸ்லேருந்து ஜஸ்ட் வெளியே வந்துட்டேன். இது வராதிங்கன்னு சொல்ல. நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஐபிஎஸ் வந்து நீங்களே வெளியே வந்துட்டு மக்கள் வந்து ஐபிஎஸ்சில் சேருங்க நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு. நான் கண்டிப்பாக நீங்கள் யாரும் ஐபிஎஸ்சில் சேருங்க, ஐஏஎஸில் சேருங்கன்னு நான் சொல்ல. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே கருத்து, நம்ம நாடு வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது கூட மாறிக்கிட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிவில் சர்வீஸும் இப்போ இருக்கிற சிவில் சர்வீஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் ட்ரீம் பார்த்தீங்கன்னா, லேட்டரல் என்ட்ரியில் நிறைய பேர்த்த எடுக்கணும்னு ஒரு ஆசை. இந்த வருஷத்துலேருந்து 40 பேர்த்த 40 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்குள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக கொண்டு வர்றாங்க. லேட்டரல் என்ட்ரி நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அவங்க எல்லாமே 40 வயசு வரைக்கும் உங்களே மாதிரி இருந்தவங்க. டிரான்ஸ்போர்ட் பற்றி இங்கே யார் கரூரில் அதிகமாக தெரியும், நம்ம பிடி தங்கராஜ் மாமனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சக்தி கோச் நடராஜ் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்லேயே வாழ்ந்தவங்க. இவரை விட ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எதுக்கு அதிகமாக தெரியணும்? ஏன்னா இவங்க வந்து 30 வருஷம் 40 வருஷம் டிரான்ஸ்போர்ட்டை கரைச்சி குடித்தவங்க. இப்போ நம்ம பிரதம மந்திரியோட கனவு என்னென்னா, சில பொசிஷனில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உட்காரணும் அப்படிங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஆசைங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்ரட்டரி இஸ் அ பர்சன் ஃப்ரம் ஓலா. யார் ஓலா கம்பெனி ரன் பண்ணுறானோ, நீ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்ரட்டரி ஒரு 5 வருஷம் வேலை செய்ப்பா, நம்ம நாட்டை வளர்த்து. உங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் 10 வருஷத்தில் கிடைக்கும். நீங்கள் உடனே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுமா, தயவு செஞ்சு எக்ஸாம் எழுதி வாங்க. இல்லை இல்லை இல்லை, நான் 40 வருஷம் பிடிச்சதை பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன், சயின்டிஸ்டாக இருக்கேன், நாட்டுக்கு வேறு விதத்தில் சேவை செய்கிறேன்னா, நீங்கள் லேட்டரல் என்ட்ரியில் பேக் டோரில் வந்து கூட கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யலாம். ஸோ உங்களோட உலகம் வந்து எங்கள் உலகம் மாதிரி கிடையாது. உங்கள் உலகம் வந்து பயங்கரமான ஒரு பரந்த உலகம், விஸ்தாரமான ஒரு உலகம். ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் தயவு செஞ்சு வேலை கிடச்சிருச்சு, பெங்களூர் போனேன், இன்ஃபோசிஸில் சேர்ந்தேன், இஎம்ஐயில் ஃப்ளாட் வாங்கினேன், நல்ல பெண்ணாக நல்ல ஆணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், செட்டில் ஆகிட்டேன், இஎம்ஐயில் லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன், ஊரில் வந்து நோம்பி இருக்கும்போது ஒரு 10 லட்ச ரூபா காரில் பந்தாவாக வந்து இறங்கினேன், 4 பேர்த்துக்கு வணக்கம் போட்டேன், நானும் படிச்சுட்டேன், நானும் வந்துட்டேன். தயவு செஞ்சு இருக்காதீங்க, அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ராஜாவும் மண்ணுக்குள்ளே தான் போவான், சிப்பாயும் மண்ணுக்குள்ளே தான் போவான்.